பாத்திரம் தேவக்கியாதிகுணாகுணம் யதீந்திர வந்தே வந்தே ரம்யஜான் மதரமுனிம் மாதரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் ஸ்மதாச்சாரிய அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் பர்யந்தாம் வந்தே வந்தே குரு குருபரம்பராம் பரம்பராம் யோனிச்சபதாம் லோகதோஸ்தராணி தனாயமேனே அஸ்மத்குரு பரமதோசி தயைகி ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா சர்வம் ஜெய்வ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்ய குலபதேர் குலாவிராம ஸ்ரீமத்ரஹரிவரம் நமாமி மூர்த்தினா பூதம் பட்டநாத ஸ்ரீ ஸ்ரீ பக்திசார சத்யசார குலசேகர குலசேகர யோகிவா ரேணு பரமாயணீந்திர மிஸ்ரம் ஸ்ரீமத் ஸ்ரீமத் பராங்குசமணி பிரணதோஸ்மி நித்யம் அகில போன ஜன்மஸ்தே எனது விவித பூத பதாத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருத சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா பாராச்சரிய வசக்ஷுதாம் உபனிஷத் வியாப்திமத்யோத்புதாம் संसाराग्नि विदीपन प्राणाप्त सञ्जीवनीं पूर्वाचार्य सुरक्षितां वकुमति व्याघातदूरस्थितां आनीतां निराक्षरैः सुमनसो भौमात् प्रबन्धन् मे रामानुजार्याय नमः परमयोगिने श्रुतिसूत्राणाम् अन्तज्ज्वरम् असीसमन् இன்னைக்கு பார்க்க போற அதிகாரம் இருக்கே ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியமும் கூட. எப்படின்னா, இது வரைக்கும் உபாசகன் அவன் ஆத்மா அப்படி கிளம்புறது, கிளம்பினா அர்ச்சிஸ்ல போகுது அப்படின்னு. அதாவது யார் போறாளோ அவளை சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப யார் கூட்டின்னு போறாளோ அவ எல்லாரையும் கூட்டின்னு போறாளா இல்லை சில பேரை கூட்டின்னு போறாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. என்னன்னாக்க, நான் பொறுத்த மட்டும் 2 டேர்ம் இருக்கு. பிரதீகாலம்பனம் அப்பிரதீகாலம்பனம் இருக்கு. பிரதீகம்னாக்க அவயவம், பரமாத்மாவோட அவயவமா நம்ம நினைக்கிறதுன்னு ஒரு நினைச்சு உபாசனம் பண்றதுன்னு ஒண்ணு. இல்லை அப்பிரதீகாலம்பனம்னா பரமாத்மாவாவே நம்ம நினைச்சு நான் உபாசனம் பண்றதுன்னு ஒண்ணு. இதுல இந்த 2வது வகை இருக்கு பாருங்க. அவளுக்கு தான் ஆதிவாகிகள் வரா. மற்ற பேர்லாம் ஆதிவாகிகள் வராமலே பிரம்மலோகம் மட்டும் போறா. பிரம்மலோகத்திலிருந்து இந்த பிரளயகால முடிவில் பிரம்மாவால் கூட்டிக் கொள்ளப்பட்டு வைகுந்தம் போறா. இந்த கருத்து மாத்வ சம்பிரதாயத்திலையும் இருக்கு. துவைதத்துல அவ நேரம் எல்லாரும் பரமாதம் போறா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவ என்ன பண்றானாக்க, உபாசனம் பண்ணினாலும் யாரெல்லாம் முக்தனாராளோ அவள் எல்லாரும் பிரம்மலோகத்தை அடையலாம். பிரம்மலோகத்தை அடைஞ்சுட்டு அங்கேருந்து மகாபிரளயம்னு வருது. மகாபிரளயம் வரச்சு அப்போ என்ன பண்றானாக்கா, பிரம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வைகுண்டத்தில் கொண்டு சேர்க்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதுல 3 பேர் 3 விதமா கருத்து சொல்லியிருக்கா. எம்பெருமான் 2ஐயும் பார்த்து ஒருங்க விட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதுல என்ன இதுக்காக இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாக்க, வேத வாக்கியம் இருக்கு. அவ அந்த வேத வாக்கியத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். எப்படி சொன்ன பாருங்க, ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிறத சங்கரர் இறுக்கி பிடிச்சிட்டாரோ அது. ஆனா அவர் அதே மாதிரி துவாசுபர் நாசவிஜாச அதில் 2 பிடிச்சிட்டாரோ அந்த மாதிரி இந்த அவாதை பிடிச்சி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிட்டு இருக்கார். இப்போ யாரெல்லாம் ஆதிவாகிகள் கூட்டின்னு போறா, அமானவன் யாரை கூட்டின்னு போறான், யாரை கூட்டின்னு போகல அப்படிங்கிறத பத்தின டிஸ்கஷன் தான் இப்போ நடக்க போகுது. காரியாதிகரணம். காரணம்னா என்ன, காரியம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாராவது காரணம் காரியம் சொல்றோம் இல்லையா, அதுகிட்ட பார்த்துட்டே இருக்கும். காரிய காரணத்தை காரியம்னா டீட்ஸ், நம்ம என்ன செயல் செய்யறோமோ அது காரியம். சரி, எதுக்காக செய்யறோமோ அது காரணம். சரி, யார் செய்யறாளோ அவ காரணம், அவளை செய்யப்படுறது காரியம். சரியா? அப்போ இந்த உலகத்தை படைச்சது யாரு? பரமாத்மா. ஸோ அவன் காரணம். ஏகாக்கி நாரமேத
பகூஸ்யாம் பிரஜா ஏய தத் திருஷ்டுவா. அது மட்டும் இல்லாமல் அனேன ஜீவேன் ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபி வியாகரவாணி இப்படின்னு எல்லாம் அவன் தான் எல்லாம் புறா பண்ணினான். ஆகவே அவன் காரணம். அவனுடைய முதல் காரணம் யாரு அப்படின்னாக்க பிரம்மா. அவன் தொப்புள் குடியில் தோணின பிரம்மா. பிரம்மா இருக்கான் இல்லையா, பிரம்மா தான் பிரஜைகளை படைச்சான். இவன் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்து இந்த படி ஆத்மாக்களை படைத்து போட்டான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம்கதேவம் ஆத்மவித்யை பிரசாதம் மூக்ஷர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு வேத வாக்கியம் கொடுத்து, அதனால பிரம்மா மூல படைச்சு அவங்க வேதத்தை கொடுத்து இதுக்கேற்ற மாதிரி நீ பிரஜைகளை படைத்து போய். இப்போ ஆகமத்தம் பிரஜைகளை படைச்சவன் யாரு அப்படின்னாக்க, பிரஜைகளுக்கு பதி யாருன்னாக்க பிரம்மா தான் நம்ம சொல்லுவோம். நான் ஏன்னா ரூடி வழக்கத்தினால அது இடுகுறி பெயர் காரண பெயர்னு ரெண்டு இருக்கு. இடுகுறி பெயர் அப்படிங்கிறது என்னன்னு ஒருத்தரை வழக்கமாக சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்வரன் அப்படின்னா அவன் நார்மலாக என்ன பண்ணுவோம், சிவனை தான் குறிக்கும், ஈஸ்வரன் சொல்லுவோம். சரி, சகசநாமம் சொன்னால் எதை குறிக்கும், விஷ்ணு சகசநாமத்தை குறிக்கும். தனியாக சொல்லலாம் நினைக்க, சிவசகசநாமம் லலிதா சகசநாமம் தனியாக சொல்லலாம். அந்த மாதிரி பிரஜாபதி அப்படின்னு சொன்னாக்க பிரம்மாவை குறிக்கும். இப்போ நம்ம படிக்கச்சே பார்த்தோம், பிரஜாபதி லோகம் வந்தான் அப்படிங்கிறது. பிரஜாபதி லோகம் வந்தான்னு இந்த வாக்கியத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன ஆர்கியூ பண்றாங்கனாக்க, பிரஜாபதினா பிரம்மா தான், பரமாத்மா இல்லை. ஏன்னா பரமாத்மா தான் எங்கே நிறைஞ்சவன் ஆச்சு, அவனை தேடி எங்கேயும் போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படி இல்லை. சொல்றச்சே பரமாத்மா எங்கே நிறைஞ்சிருக்கான் தான், ஆனா அவன் தனக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கான். அந்த இடத்துல முக்தாத்மாக்களை சேர்க்கிறான். காத்து எங்கேயும் இருக்குதான், காத்து எங்கேயும் இருக்குன்னாக்க டயர்ல காத்து இல்லாமல் ஓடுமா, வண்டி ஓடுமா? ஓடாது இல்லையோ, அதுக்குன்னு உள்ள காத்து வேணும் இல்லையா? அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு இன்னொரு பேர் என்ன, பரந்தாமம்னு பேரு. தாமம், தாமம்னா இடம், வீடு. பரந்தாமம்னா பெருமாளுக்கு பரந்தாமம் பேரு, பரமான வீடு. ஆகவே பரந்தாமம்னாக்க இந்த முக்தர்கள்லாம் போய் தங்கக்கூடிய இடம். இப்போ ஆக மொத்தம் பிரஜாபதிங்கிறச்ச பிரம்மாவையும் பிரஜாபதினு சொல்லலாம், பிரம்மாவை படைச்சான் இல்லையா அவனையும் பிரஜாபதினு சொல்லலாம். இப்போ டைரக்டா இன்டைரக்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாதாரணமாக காலம்புற பிளேடு உபயோகப்படுத்துறாங்க ஷேவிங் பண்ணுறது. இந்த பிளேடெல்லாம் வனேடியம் ஸ்டீல் அப்படின்னு பண்ணுறாங்க. வனேடியம் ஸ்டீல் பண்ணுறதுக்கு வனேடியம் ஸ்டீல் மெட்டல் இருக்கே, அது காரணம், பண்ணுற பிளேடு காரியம். ஆனால் அந்த ஸ்டீலுக்கு ஒரு காரணம் இருக்கு பாருங்க, சாதாரண இரும்பு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பாருங்க, இரும்பு கனி ஆறு இரும்புடைய ஓர். இப்போ அதுலேருந்து ஆரம்பிச்சு இரும்புடைய ஓர் மட்டும் இல்லைன்னாக்க நம்ம பண்ணக்கூடிய இந்த வெனேடியம் ஸ்டீலோ, ஏன் நம்முடைய எவர் சிலர் பாத்திரங்கள் யுட்டென்சில்ஸ் பூரா உபயோகப்படுத்துறமே எதுவுமே கிடையாது. ஆக மொத்தம் இதில் பிரஜாபதினு சொல்றச்சே பிரம்மத்தை சொன்னோம்னாக்க அவனுக்கு மேல ஒருத்தரும் கிடையாது, அவன் தான் எல்லாத்தையும் தலைவனா இருக்கான். அதனால அவனுக்கு மேல வேற பிரஜாபதி சொல்ல முடியாது. பிரம்மா பிரஜாபதி சொல்லிக்கலாம், ஏன்னாக்க இந்த பின்னாடி படைக்கிறது. இப்போ பிரஜாபதியும் சபை சபம் வேஷ்ம பிரஜாபதியோட சபையை அடைந்துன்னு வருதுனால இல்லை எந்த பிரஜாபதி, இவனா அவன், இது ஒரு டிஸ்கஷன். அப்போ ஒரு சாராருடைய அபிப்பிராயம் இந்த பிரம்மா அடைஞ்சுதான், இல்லை பரமாத்மா அடைஞ்சு. இந்த டிஸ்கஷன் தான் இந்த அதிகாரம் பூரா ஓடுறது. ரைட்டு. காரணம் பரபிரம்மம், நபும்சகலிங்கம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம ஆனந்தமய அதிகரணத்துல பார்த்தோம். ஆனந்தத்துல உலகம் பூரா ஒத்தான் ஒரு குடைக்கு ஆடுறான், அவனுக்கு 25 வயசு, அவனுக்கு நாட்டில் கலவரம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட வேண்டிய ஆனந்தம் ஒரு யூனிட் வச்சுக்கிட்டோம், அதை 100 பங்கா பறிக்கின்றே போய் கடைசியில் பிரம்மா உன்னுடைய ஆனந்தம். பிரம்மா அப்படிங்கிறது ஆண்பால்,
அதே பிரம்மானந்தம், பிரம்மானந்த். அப்போ அதை வச்சுதான் பிரம்மத்துல ஆனந்தம் அளக்க முடியல. பிரம்மம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சொன்னோம்னா அகிரிணை, சம்ஸ்கிருத நபும்சகலிங்கம். ஆக பிரம்ம இதுதான் பரபிரம்மம். பிரம்மா அப்படின்னாக்க அது இந்த சதுர்முக பிரம்மம். அதே மாதிரி ராம அப்படின்னாக்க ஆண்பால். ரமா இங்கிலீஷ்ல தான் அப்படி படிக்கலாமே, ஆர்ஐமேவ. ரமா அப்படின்னா அது பெண்பால். அது நார்மலா ஸ்ரீலிங்கம் எல்லாம் ஆகாரத்துல நெடில்ல முடியும். அது போல பிரம்மா அப்படிங்கிறதுக்கும் பிரம்மங்கிறது வித்தியாசம் இருக்கு. பிரம்மங்கிறது நபும்சகலிங்கம் அகிரிணை, பிரம்மா அப்படிங்கிறது ஆண்டாள். காரணம் பரபிரம்மம், நபும்சகலிங்கம் அகிரிணை. காரியம் பிரம்மா, நான்மன் ஆண்டாள். இருவருக்குமே பிரஜாபதி என்ற பெயர் உண்டு. பிரம்மத்திற்கு காரண பெயர், சதுர்முகனுக்கு இடுவுரி பெயர். பிரம்மத்துக்கு காரண பெயர்னா அவனை விட்டா வேற காரணம் கிடையாது. ஆனா பிரம்மாவுக்கு காரணம் இருக்கு, ஆனால் இடுவுரி பெயர். ஏன் இடுவுரி பெயர்னா, நம்ம பொறுத்த மட்டும் அவன் தான் படைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சீசன் மாம்பழம். இந்த பழத்தை வச்சுருங்க, என்ன பழம்னா மாம்பழம்ங்கிறீங்க. ஏன் மாம்பழம் அப்படிங்கிறீங்க அப்படின்னாக்க, மாமரத்துலேருந்து கிடைக்கிறது, அதனால மாம்பழம். இப்போ மாம்பழங்கிறதுக்கு காரண பெயர் ஆயிடுச்சு. அதுக்கு ஏன் மாமரம்னு பேரு பதில் சொல்ல முடியுமா? முடியாது, இடுகுறி பெயர். அந்த மாதிரி பிரம்மாவுக்கு இடுகுறி பெயரா பிரஜாபதினு பேரு. எல்லா உபாசகர்களுக்கும் அர்ச்சராதிகதி உண்டா? கேள்விகள் இதில் அனுசர வேண்டிய கேள்வி. எல்லா உபாசகர்களுக்கும் அர்ச்சராதிகதி உண்டா? இதுவரை செல்லும் முக்தாத்மாவை பார்த்தோம். இனி அழைத்து செல்லும் ஆதிவாகிகளை காண்போம். யாரெல்லாரையும் ஆதிவாகிகள் கூட்டின்னு போறான். அது மட்டும் என்ன பண்ணணும்? உபாசனை பண்ணு, சுஷுப்னா நாடு வழியா புறப்படும், புறப்பட்டு நீ போவே எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் வாசம். இந்த மாதிரி இருக்குச்சு. எல்லாம் உபாசனை பண்றவா எல்லாருக்குமே ஆதிவாகிகர்கள் உண்டா அப்படின்னு கேள்வி. ரைட்டு. அவர்கள் திசைமுகம் செல்கிறார்களா? இந்த ஆதிவாகிகள் என்ன பண்றாங்க? கொண்டு போய் திசை பிரம்மாட்டை விட்டுறாளா, அல்லது பிரம்மத்தில் விடுறாளா, அல்லது தனது ஜீவாத்மாவையே உபாசிப்பார்களையா? இன்னொரு குரூப் உண்டு, ஒரு குரூப். அவ என்ன பண்ணுவான்னாக்க, எனக்கு பிரம்மமும் வேண்டாம் பிரம்மாவும் வேண்டாம், நான் உண்டு, என்னுடைய ஆத்மா உண்டு, நான் அதையே அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதனால எக்ஸாம்பிள் நம்ம மக்கள்லயே பார்க்கலாம். ஊர் பூரா ஒரே கோலாகலமா இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறா, எல்லாரும் போய் பார்க்குறா, அங்கங்கே ஸ்வீட் ஷீட்டாக போய் பார்க்குறா. ஆனால் ஒருத்தர் மட்டும் தன்னுடைய ரூம்லேயே உட்காந்துட்டு அங்கே எங்கேயும் போகாமல் அப்படியே உட்காந்துட்டு நாவல் பிடிச்சுட்டு இருக்கா. இவர் மக்களில் பார்க்குறோம் இல்லையா? இவர் ஆத்மா அனுபவத்தை மட்டும்தான் இருக்காது. அதாவது நான் மற்ற பேரோட பழைய விரும்பலை, நான் தனிச்சு இருக்க போகிறேன், நான் கூட்டம்னா பிடிக்காது, கொண்டாட்டம்னா பிடிக்காது அப்படின்னு இருக்கு. பிரம்ம அனுபவம் அப்படிங்கிற வழக்கு பிரம்மத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்க, அன்னைக்கு பார்த்தோம் பாருங்க, ஓங்கிற எழுத்து, ஓங்கிற எழுத்துல ஆ உ மா. ஆ அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பரமாத்மா. மா அப்படின்னா ஞானே, ஞானம் உள்ள ஜீவாத்மா. பூ அவனுக்காகவே இவன் யாரு? பரமாத்மாவுக்காகவே ஜீவாத்மா. இப்போ பரமாத்மாவுக்காகவே ஜீவாத்மானாக்க, ஜீவாத்மா பரமனுக்கு தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறது. இது இல்லாம மன ஞானே, ஞானம் உள்ளவன், நான் ஞானம் மட்டும் நினைச்சோம். அதாவது ரொம்ப அழகா ஒரு பொண்ணு இருக்கா, சரி மோனாலிசா மாதிரி இருந்துச்சு. அவளை அழகா இருந்து கல்யாணம் பண்ணிக்கலனாக்க என்ன பிரயோஜனம்? அவளுடைய அழகுக்கு அழகா இருக்கேன் நினைச்சுக்கலாமே தவிர்த்து, மற்றபடிக்கு அந்த அழகை அனுபவிக்க யாரும் இல்லையே. இவளுடைய அந்த இரட்டை புலவர்கள் கேள்விப்பட்டிருக்கேடா, 2 பேர், ஒருத்தர் குருடர், ஒருத்தர் நொண்டி.
நொண்டி குருடர் தோளில் ஏறிக்குவார். அவர் போய் பாட்டு பாடுவார். துன்பா பாடத்தை ஒரு பாதி பாடினா அடுத்த இன்னொரு பாதி பாடுவார். போர்ச்சி என்ன பண்ணிருக்காருனாக்க, அங்கே எழுத்தாப்புல ஒரு நல்ல வசதி உள்ளவர் போல ஒருத்தர் வந்தார். வந்த உடனே அவரை பற்றி புகழ்ந்து பாடலான்னு பாடினான். ஆனால் அவருக்கு இந்த பாட்டினுடைய வகையே அறியாது, வாசனையே தெரியாது அவருக்கு. அவர் முழிச்சு நின்னார். அதை பாதி பாடினார். மூடர் முன்னே பாடல் மொழிந்தால் அறிவரோ, ஆடெடுத்த தென்தொலியூர் அம்பலவா, ஆடகப்பொன் செந்திருவை போலடங்க சிங்காரி தென்னபயன் அந்தகனே நாயகனானால். அதாவதுனாக்க, செய்யுள்னா என்னன்னு தெரியாத ஒருத்தன்ட்ட போய் ஒரு தமிழ் இசைய தமிழ் செய்யுளை ரசிக்க தெரியாத முன்னால போய் பாட சொன்னா தெரியுமா? ஆடெடுத்த தென்தொலியூர் அம்பலவான சிதம்பரத்தில் நடராஜன் பேர், தொலியூர்னு பேர் இருக்கு. ஆடெடுத்த தென்தொலியூர் அம்பலவா, ஆடகப்பொன் செந்திருவை போலணங்கை, அண்ணா மகாலட்சுமியை போல ஒரு பெண்ணை அலங்காரம் பண்ணி இந்திரியை போலணங்கை சிங்காரி தென்னபயன். புருஷன் யாருன்னா குருடன். அப்ப அதனால என்ன பயன்? அது மாதிரி கைவல்யம் அப்படிங்கிறவன் தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கான்னாக்க, பிரத்தியாரோட தானும் கலக்காம தானும் வேஸ்ட் பண்ணிட்டு தன்னுடைய ஞானத்தோட நின்று ஃபாரெவர் அண்ட் டே அதில் இருக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அந்த மாதிரி வந்து அகந்தி வர்க்கப்படுறா ஆதிவாகிகர்கள் இசைமுறையுடன் அழைத்து செல்கிறார்களா, அல்லது பிரம்மத்திடமா, அல்லது தன் ஜீவாத்மாவை உபாசிப்பவர்கள்? பாதரி முனிவரின் கருத்து பிரம்மம் எங்கும் நிறைந்தது. ஆகவே குறிப்பிட்ட இடத்தை அடைவிக்க வேண்டாம். அதனால் பிரம்மாவிடமே அழைத்து செல்லுங்க. இப்போ வந்து ஸ்ட்ராங்கா பிரம்மா அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றாங்க. என்ன பிரம்மன் தான் எங்க நிறைஞ்சிருக்கேன், அவனுக்கு பேர் விஷ்ணுன்னு வித்தவன்னு பேர், அப்புறம் எங்க அழிச்சுன்னு போறது? தேவையில்லையே அப்படிங்கிறார். இதுக்கு அவர் வந்து இதெல்லாம் கொடுக்குறார். எங்கேருந்து சில பேர் எதிர்கட்சி பேசினதை எடுத்துப்பான், அதுல வந்து எது தனக்கு சாதகமா இருக்கோ அந்த மாதிரி அந்த வாக்குகளை மட்டும் எடுத்து முன்னாலே பின்னாலும் கட் பண்ணிட்டு அது கொடுப்பான். அவரே இப்படி சொல்லிருக்காரு அப்படிமா. அந்த மாதிரி முன்னால் நம்ம பார்த்த வாக்கியங்கள் தான் அதுல எடுத்திருக்கார். பிரதாரன் இருக்கிறார். மானச ஏத்திய பிரம்மலோகான் கமயதி, அவன் அந்த பிரம்மாவின் உலகங்களை அடைவிக்கிறான். அண்ணா கவனிக்கணும், உலகங்களைன்னு போட்டிருக்கு, உலகங்களை அடைவிக்கிறான். அப்போ பிரம்மாவுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு உலகம்தான். உலகங்களைன்னு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பிரம்மலோகத்தில் நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா? நான் சென்னைக்கு போனேன்னாக்க சென்னை திருவல்லிக்கேணி இருக்கு, சைதாப்பேட்டை இருக்கு, பெரம்பூர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோ அப்படிங்கிற. இன்னொன்று இல்லை, அடுத்தது பிரஜாபதியே ச பரம் வேஷ்ம பிரபத்தியே, பிரஜாபதியின் சபையை அடைகிறான். பிரஜாபதியின் சபை அப்படின்னு சொல்றதுனால பிரம்மாவோட சபையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால பிரம்மாவோட சபை தான் பிரம்மாவைத்தான் அடைகிறான் அப்படிங்கிறது வருது. ச ஏதான் பிரம்ம கமயதி, அவன் அங்கிருந்து பிரம்மத்தை அடைகிறான். இங்க பிரம்ம கமயத்தின்னு சொல்றது. இந்த பிரம்ம அப்படிங்கிறது நபும்சகலிங்கம். பிரம்மான்னு போடலையே அப்படின்னாக்க அதெல்லாம் இல்லை. அவன் பிரம்மத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இவனையும் பிரம்ம அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னாக்க யாரோ ஒருத்தர் சொல்றச்சே, இந்த சீரகத்தார் அப்படிங்கிறோம் இல்லையா? என்னாக்க அவர் சீரகத்துலேருந்து வர்றார், அதனால சீரகத்தார். இந்த மாதிரி பிரம்மத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பிரம்ம அதனால சொல்லலாம். அப்படின்னால அவரை சொல்றதை எடுத்து அதை வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் இஷ்யூவா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது பாதிரியோட இருக்கு. பிரம்மாவின் உலக அடைபவர்கள் திரும்புவர்கள் காணப்படுகிறது. அதனால் அவன் பிரம்மம் இல்லை. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க பிரம்மாவோட சபைக்கு போறவாள்லாம் திரும்பி வர்றதா தெரியுது. விஸ்வாமித்திரர் போறார், நாரதர் போறார், இக்ஷவாகு போனான். இக்ஷவாகு போய் பிரம்மா நோக்கி தபஸ் இருந்து பிரம்மலோகம் போய் அங்கேருந்து ரங்கநாதனை வாங்கிட்டு வந்து. ஆனா நம்ம என்ன சொல்றோம், யார் பிரம்மத்தில் அடையாளோ அவர் திரும்பி வர்றதில்லை. கடைசி சூத்திரா தான் நச்ச புனராவர்த்தத்தை திரும்ப வருவதில்லைன்னு சொல்றது. அப்படி இருக்கச்சே இது வந்து
பிரம்மாவுடைய உலகம் பிரம்மத்தினுடைய உலகமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு முடிவு. இதுல ஏதாவது சந்தேகம் உண்டா? இது மட்டும் இல்ல சுவாமி. வெற்றி உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல சுவாமி. ரைட், ஓகே, மேல போலாம். இன்னொருத்தர் என்ன பண்றாருனாக்க, அவர் அவரை பற்றி பேசுறார். இவருடைய கருத்தையும் ராமானுஜர் ஒத்துக்கல. இவர் என்ன பண்றாருனாக்க, இவர் முன்னால் சொன்ன அந்த கருத்தை மறுத்து சொல்றார். எப்படின்னாக்க, பிரம்மத்தின் உலகு, பிரம்மமாகிற உலகு, பரந்தாமம். பிரம்மத்தின் உலகுன்னு சொன்னா பிரம்மமாகிற உலகு, பிரம்ம உலகுன்னா பிரம்மமாகிற உலகு. அதாவது பரமாத்மாவுக்கு பரந்தாமன்னு பேர் உண்டு. தாமம்னா இடம். பரந்தாமம் அப்படின்னாக்க அவன்தான் எல்லாவற்றிற்கும் இருப்பிடமானவன். நம்ம பார்த்துருக்கோம், நாராயணன் ஆராணாம் அயனகா, நாரம் அயனகா. நாரம் உலகங்களை அயனகா இருப்பிடமாக கொண்டவன். ஆராணாம் உலகங்களுக்கு இருப்பிடமானவன். ஆகவே அவன் இருப்பிடம் சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆகவே பிரம்மா அப்படின்னு சொல்றது இருப்பிடம் ஒத்து வரும். உலகங்கள் என்ற பன்மையால் பொறுமையாக சந்தோஷம், வலு அமைதியாக உணர வேண்டும். வலு அமைதின்னு எடுத்திருப்பீங்க. செய்யுள்ள சில வார்த்தைகள் தப்பா வந்திருக்கும், அதாவது சில வார்த்தைகள் நீட்டில் விகாரம் வந்திருக்கும், குறுக்கல் விகாரம் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்ததுனாக்க அது தப்பு. ஆனாலும் அது செய்யுள்ள இருக்குன்னா அது ஒத்துணும். அதே மாதிரி வேதத்துல சில வார்த்தைகள் சாந்தசம் அப்படின்னு சொல்லுவார். வலுவதியாக கொள்ள வேண்டும். மாறாகவும் பிரம்மத்திற்கு பல உலகங்கள் உள்ளன என்னும் கொள்ளலாம். அதுவும் நியாயம். பிரம்மத்தை பொறுத்த மட்டும் நம்ம இந்த உலகம் இருக்கு, இந்த பூமி 17-14 உலகம் சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி எத்தனையோ உலகங்கள் இருக்கு. விஷ்டப்பியாகம் அகம் கிருஷ்ணம். எல்லாவற்றையும் இந்த எல்லாத்தையும் நான் தாங்கிறேன், என்னுடைய ஒரு பகுதியினாலே தாங்கிறேன், என்னுடைய சிறிய பகுதியினாலே இவை எல்லாத்தையும் தாங்கிறேன் அப்படிங்கிறான். அதனால அவனுக்கு பல உலகங்கள் இருக்கு. பிரம்ம உலகங்களை அடைக்கிறான்னு சொன்னாக்க அங்க பொருந்தும், அங்க பன்மை பொருந்தும். உபாசகன் தன் உடல் நீக்கி பேர்வழியை அடைகிறான் என்பதாலும் அது பிரம்மனை குறிப்பிடாது. பிரம்மாவுக்கு பேரொழிங்கிறது கிடையாது. இங்க இந்த பிரம்ம மோகனம்னு ஒரு இது கேட்டிருக்கீங்களா? என்ன பண்ணா, பிரம்மா லோகத்துல பார்க்கறச்ச சின்ன இடைப்பையனான கண்ணன், 7 வயசு, அவனுக்கு பெருமை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதை பார்த்து அவனுக்கு பொறாம வந்தது. இந்த பையன் திருவண்டி இருந்து இவனுக்கு இவ்வளவெல்லாம் இருக்க எப்படி அப்படின்னு ஒரு யோஜனை வந்தது. சரி, ஒரு வேடிக்கை பண்ணுவோம். என்ன பண்ணினான்னாக்க, ஒரு நாளைக்கு கண்ணன் தள்ளி இருக்கிறச்ச அங்க இருந்த எல்லா ஆடு மாடுகளும் ஓட்டிண்டு அந்த இடைப்பிள்ளையே இருக்காள அவளையும் ஓட்டிண்டு நேர பிரம்மலோகத்துக்கு கொண்டு வச்சுட்டான். கண்ணன் பார்த்தா யாரையும் காண. கண்ணன் என்ன பண்ணான்னாக்க, தானே அவ்வளவு உருவம் இருக்குதான். அவள்கிட்ட போய் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அவள் வீட்டுக்கு ஒரு கோபிகளும் பார்த்தா, என்ன இன்னைக்கு நம்ம பிள்ளை ரொம்ப இன்னைக்கு என்ன ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கானே, ரொம்ப தேஜஸோட இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எந்த விதமான மாற்றம் கிடையாது, அப்படியே இருந்துட்டு. ஒரு வருஷம் விட்டு பார்த்தா யாரும் தன்னை நாடி வரலன்னு உடனே பிரம்மாவுக்கு கொஞ்சம் சம்சயம் வந்தது, சந்தேகம் வந்தது. அவன் என்ன பண்ணான்னாக்க, இங்க வந்தான், கீழே வந்தான். பிரம்மா கீழே வந்தாங்க தெரிஞ்சுதான் கண்ணன். இவன் நேரம் மேலே போனான். இந்த பிரம்மாவுடைய வேஷத்துல போனான். நேர போய் அங்க பிரம்மாவுடைய சீட்ல உட்காந்துட்டான். அது மட்டும் இல்லாம அங்க தன்னுடைய காப்பாளருக்கு வாசிப் காப்பாளர் சொல்லியிருந்தான், யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி வேஷம் போட்டு வரதா தெரியுது, கேள்விப்பட்டேன், யாரும் தானே விடாதீங்க அப்படின்ட்டான். உள்ள போய் உட்காந்துட்டான். பிரம்மா பார்த்தா ஒன்றும் தெரியல. சரி, இந்த பிள்ளைகள்லாம் அங்கே கொண்டு கீழே விட்டுவிட்டு தான் வந்தான். வந்தா அவனுடைய வாயிலுக்கு அப்புறம் அவன் உள்ள விடலை, நிறுத்திவிட்டான்.
அப்பா நான் தான் பிரம்மா, தெரியும் நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரியும், நீங்க எஜமான முன்னாடி சொல்லிட்டேன் நீங்க வராதீங்க உள்ள அப்படின்னு. அப்புறம்தான் அவன் யாருன்னு உண்மையே தெரிஞ்சுது. நாராயணன் தான் கண்ணனா வந்திருக்கான். அப்புறம் அவனை மன்னிக்க வேண்டி காலில் விழுந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஒரு ரூபா வந்து சேர்த்தான். அந்த மாதிரி பிரம்மாவுக்கு இந்த தேஜஸ்ங்கிறது ஒளிங்கிறது கிடையாது. உபாசகன் தன் உடல் இயங்கி பேரொழியை அடைகிறான் என்பதால் அது பிரம்மனை குறிப்பிடாது. உபாசகன் நித்தியமான உலகை அடைகிறான் என்பதால் அழியக்கூடிய பிரம உலகம் அது. பிரம்மாவுடைய உலகு மகா பிரளயத்தில் அழிகிறது. அப்படி அழியக்கூடிய மகா உலகத்துக்கு நிச்சயமா அது பரமாத்மாவோட உலகமாக இருக்க முடியாது. ஆகவே எனிவே பிரம்மா பரமாத்மா அல்ல. அப்புறம் பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் பிரஜாபதி சரதி கர்ப்பே அந்த பிரஜாபதியான பரமாத்மா எல்லாருடைய இதயத்தில் இருக்கான். பரமாத்மா யாரு உண்மையா நினைக்கிறவா எனக்குள்ள அவன் இருந்து இயக்கிறான் அப்படிங்கிற ஃபீலிங் யாருக்கு இருக்கு? தொண்டடிப்படியோட சொல்ற, நான் என்ன பண்ணேன், இருட்டு இருந்தது, தனிமை இருந்தது, தப்பு பண்ணலான்னு பண்ணிட்டேன். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், நீ எல்லாரும் உள்ளே இருக்கிய, நீ இருக்கிறச்ச நான் உன்னை மீறி தப்பு பண்ண முடியுமா? இன்னொன்னு, நான் தப்போ ரைட்டோ பண்றதுக்கு முன்னாலேயே நீ என்னை உள்ள இருந்து இயக்கறிய, அதனால உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் விளைவிருந்து அருதி என்று பழுகி போய் என்னுள்ளே நான் விலை வர சிரித்திட்டேன். பார்த்தபோது எனக்கு சிரிப்பா வந்தது. எப்படின்னா வயிறு வெடிக்க சிரிக்க வேண்டிய அப்படின்னார். அந்த மாதிரி அது மாதிரி பிரஜாபதி சப்தி கர்ப்பே அந்த ஒன்னொன்னுக்குள்ளேயும் பிரஜாபதி எல்லாத்தையும் பிரஜாபதினு சொல்றது பரமாத்மா. கர்ப்பே அந்தகானா எல்லா பொருளுக்கும் உள்ளேயும் அவன் போய் நிற்கிறான். ஒன்று பதியும் விஸ்வசிய ஆத்மேஸ்வரகம். விஸ்வசிய பதி உலகத்துக்கெல்லாம் பதி, ஆத்மேஸ்வரகம் அவனுக்கு தானே தலைவன். பிரம்மா 14 தலைவன் தான். ஆனா அவன் தலைவன் இல்லை, அவனுக்கு மேல ஒரு தலைவன் இருக்கான். இவன் அப்படி இல்லை, உலகங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவன், அதுக்கு மேல தனக்கும் தானே தலைவன், உலகங்களுக்கும் தனக்கும் தானே தலைவன். ஆகவே பிரஜாபதி என்பது பிரம்மத்தையே குறிக்கிறது. இப்படின்னுட்டு ஜெய்மணி சொல்லி முடிக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் எம்பெருமானோட சித்தாந்தம். உபாசிப்பவர்களில் 2 வகை. அதுல வாக்கியத்துல பிரம்மாவுடைய சபை அடையறார், அப்புறம் பிரம்மா கூட்டின்னு போறான் இருக்கு இல்லையா, அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பொறுத்த மட்டும் வேதத்துல எவ்ரி சிலபல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு, ஒன்றும் நேர போறான்னு கொடுத்துருக்கு. இந்த 2ஐயும் ஒருங்க உடனே எப்படி அப்படின்னு உபாசிப்பவர்கள் 2 வகை உண்டு. ஒருத்தர் தனது ஆத்மாவை அந்த ஆத்மாவுக்குள் அந்தர்யாமியானவன் என்று ஒரு ஞான யோகம் பண்றா பாருங்க, அவ தனக்குள்ளேயே பிரம்மத்தை பார்க்கிறா. தகராகாசம்னு பார்த்தோம், அவளால் தகராகாசத்தை திரும்பி பார்க்க முடியுது. இன்னொன்று, 2வது நித்தியகர்மானுஷ்டானங்களை பிரம்மாத்மகமாக செய்து வருவார்கள். சில பேர் கர்மா ஒழுங்காக செஞ்சுட்டு வரா. ஆனா செய்யற கர்மா பார்த்தீங்கன்னாக்க சிலது இந்திரனுக்கு, சிலது அக்னிக்கு, சில சூரியனுக்கு. சூரியனையோ அக்னியோ பார்க்காம இது எல்லாம் பரமாத்மா தான் அப்படிங்கிற எண்ணத்தோட, இதனால அதுல கிடைக்க வேண்டிய பலன் இருக்க பலன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கர்மயோகமாக பிரம்மத்தையே நினைச்சு தன் காரியம் பண்ணிட்டே இருக்கக்கூடியவா. அப்படி பண்ணுறோம் கர்மயோகிகள். ஏச்சேமே அரண்யே ஸ்ரத்தாயே தபயத்தி உபாசத்தை. சில பேர் காட்டுல போய் இருந்துட்டு தபஸ் பண்ணி பிரம்மத்தையே நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்டவர்கள். எவர்கள் காட்டில் இருந்து கொண்டு ஸ்ரத்தையுடன் தவம் நிலையத்தை புரிகிறார்களோ இவாளும் பிரம்மத்தை நோக்கி போடுவாதான், பிரம்மத்தை உபாசிக்கிறவா. இவாள் எல்லாரும் முதல் வகை சேர்ந்தவா. யாரு? பிரம்மத்தையே நேர உபாசிக்கிறவா. பிரம்மத்தை இன்னொன்று மூலம் உபாசிக்காம பிரம்மத்தையே நேர உபாசிக்கிறவா. இன்னும் சில பேர் முன்னாக்க பிரம்மத்தை ஏதோ ஒரு பொருளுடைய அங்கமா பார்த்து உபாசிக்கிறோம். திருதண்டிஜி இருக்காங்க ஆந்திரால, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆ கேள்விப்பட்டேன். ஆந்திரா திருநெல்வேலி அந்த சுவாமி வந்துருந்தாருங்க. ஓ ஒரு குரூப்பா போனா பல பேர் பெருமாளை சேவிச்சா. சேவிச்சதுக்கு ஒரு தாயார் சந்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கருத்துறை மண்டபத்துல அவருடைய உபன்யாசம் நடக்கிறதா இருந்தது. ஒரு உபன்யாசம் ஆரம்பிச்சு சொன்னார், நம்மள எத்தனை பேர் பிரம்மத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு. எல்லாரும் வாயை பத்திட்டு இருந்தார். சொன்னார், நம்ம இப்பதானே பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். நம்ம பார்க்கறச்சே இந்த பெருமாளை ரங்கநாதனா பார்த்தோம்னாலோ அழிவனால பார்த்தோம்னாலோ அது மூலம் பிரம்மத்தை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக இந்த பெருமாளே பிரம்மம். இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல பூஜையில வச்சுட்டு இருக்கோம். ஒரு கண்ணனோ ராமனோ யாரோ வச்சுட்டு இருக்கோம், அவனே பிரம்மம் தான். ஏன்னா எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கு. அந்த எண்ணத்தோட உபாசனை பண்ணினாக்க பிரம்மம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு இது என்னுடைய கண்ணன், இது என்னுடைய ராமன் அப்படின்னு பண்ணினோம்னாக்க அது வந்து அங்கங்களை உபாசிக்கிறதா. இது இல்லாம இது என்னுடைய பிரம்மம், இதுதான் பிரம்மம் அப்படின்னு உபாசிக்கலாம். பிரதீக உபாசகர்கள். பிரதீகம்னா அங்கங்கள். பூம வித்யா, பிராண வித்யா, வைஸ்வானர் வித்யா போன்றவைகள். இந்த வித்யாக்களுக்கு உபாசனம் பண்றாள் இல்லையா, இவாள் எல்லாரும் தன் வயத்துக்குள்ள வைஸ்வானரையே பிரம்மம் பிரம்மம் நினைச்சிட்டு இருக்கா. நேர பிரம்மத்தை ஆத்மா பிரம்மன்னு பார்க்காம வைஸ்வான பிரம்மமா பார்த்துட்டு இருக்கா. பேர் சொன்ன வகை பிரம்மனிஷ்டர்கள் தத்கிருத நியாயத்தாலே. இருக்கிறதுனாக்க நீ இந்த உலகில் என்ன செஞ்சுட்டு இருக்கியோ அதையே நீ அங்க போய் செய்வ அப்படிங்கிறதுனால அர்ச்சிராதிகதியில் ஆதிவாதிகளால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். மற்றவர்கள் பிரம்மாவின் உலகடைந்த மகாபிரளயம் மகாபிரளயம் மகாபிரளயத்தில் அங்கிருந்து பிரம்மாவால் வைகுந்தம் அழைத்தார். இவள் எல்லாரையும் என்ன பண்றானாக்க அவளை கூட்டின்னு போய் பிரம்மலோகத்தில் விட்டுடுறான். பிரம்மலோகத்துல இருந்து அவ வந்து இது அழைச்ச பிரம்மா கூட்டின்னு போறான். தன் ஆத்மாவை உபாசிப்பவர்களும் ஆதிவாதிகளால் அழைத்து செல்லப்பட்டு கைங்கரிய பிராப்தியின்றி தன் ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டு வைகுண்டத்தில் ஒரு மூலையில் கைவல்லிகளாக இருப்பாங்க. சில பேர் என்ன பண்றாருனாக்க இந்த மாதிரி இல்லை, உபாசிக்கிறார், ஆத்மாவே பிரம்மமா அப்படியே உபாசிக்கிறார். ஆனா அவளுக்கு போய் பிரம்மத்துக்கு போய் கைங்கரியம் ஆசை இல்லை. அப்படி இருக்கிறவளுக்கு அவளையும் இவன் தான் ஆதிவாதிகள் தான் அழிச்சுன்னு போறாள். அழிச்சுன்னு போய் அங்க பிரஜை நதியை தாண்டி அங்க ஒரு மூலை காடிச்சால் மூலையை காட்டி விட்டார் போல் ஆகிட்டு அப்படின்னு வீட்டில் இது எடுக்கிறார். ஒரு நல்ல பேர் ராஜபாட்டையில கோலாகலமா திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வராம யாரோ ஒருத்தன் எல்லா கதையும் அடைச்சுட்டு ரூம்ல தனியா உட்காந்துக்கிட்டு தன்னையே தானே அனுபவிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அவர் கைவல்யம்னு பேரு. கைவல்யம்னா கேவலம் தான் ஒருவனே இருக்கிறதுன்னு. இது புரியுறதா? இந்த கைவல்யம்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது நம்முடைய தீர்மானமான முடிவு. திருநெடுந்தாண்டங்கிற ஆரம்பிக்கச்சே 300 மின்னுருவில் ஏதம் 4 விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் 200 300வில் இன்ன வெந்தை பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் 90 பிறப்பிலியாய் இறப்பதற்கு. பிறப்பிலியாய் இறப்பதற்கு நம்ம என்ன சொன்னோம்? எவனூரன் முத்தி அடைகிறானோ அவன் திரும்ப பிறக்கிறது இல்லை. அப்போ அப்படி இருந்துச்சு என்ன பண்ணணும்? எனக்கு பிரம்மெல்லாம் வேண்டாய, நான் திருப்பி பிறக்காம இருந்த பொருந்து வளர்க்கிற அப்படின்னு மட்டும் நினைக்கிறானோ அவன் பிறப்பிரியா இறப்பதற்கே எண்ணாது. அந்த மாதிரி இல்லாம என்ன நல்ல வழியா சேர்த்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ண கொடுத்து வைக்கணும். இப்போ கைங்கரியம் பண்ண கொடுத்து வைக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னாக்க, நம்ம ஒரு நல்ல காதலன் காதலி இருக்கான்னு வச்சுக்கோ, ரொம்ப மனமொத்தவர்கள். அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தானே இருக்கும். லவ் இஸ் தட் விச் கிவ்ஸ், நாட் தட் கெட்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கச்சு அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு செயலும், அவள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு செயல்களும் இவனுக்கு சந்தோஷத்தை வந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு மாலான எல்லாத்தையும் எந்த ஒரு கைகரியும் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால அவன் முகம் சிரிக்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். வரையிரு டப்பால போட்டிருக்க சாவிய பத்மா
டப்பால போட்டுக்கே சாவிய இருந்தா கொஞ்சம் பிரபு வரேடா கண்ணா என்ன வெற்றி, இந்த கைவல்யங்கிறது வந்து ஜீவன் முக்தர்களை சொல்றதா? அது கைவல்யங்கிறது நம்ம அத்வைதம் சொல்ற ஜீவன் முக்தர்கள் தானே? ஆமா, ஜீவன் தான் சொல்றது. பட் ஆ இவர் வந்து கிளாசிபிகேஷன் சொல்ற மாதிரி தெரியுது சுவாமி. அங்க அதான் சந்தேகமா கேட்கணும் சுவாமி கிட்ட, வரட்டும். அதான், அதாவது இவர் வந்து செல்ஃபிஷா எதையும் பார்க்காம தன்னை உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறவனா, ஆனா தானே ஆத்ம விசாரத்துல ஈடுபடுறவனா இல்ல தானே தான் வேலையை பார்த்துட்டு இருக்கிறவனா? இது என்ன புரியல ரெண்டு பேத்துக்கும். வாட் இஸ் நான் நார்மலா இது வரைக்கும் நான் புரிஞ்சிட்டது இந்த மாதிரிதான், கைவல்யம்னா ஜீவன் முக்தர்கள். தான் தன்னையே வந்து பிரம்மமா நினைச்சு இது பண்றது, உபாசனம் பண்றது. தன்னையே பிரம்மாவா, தனக்குள்ள பிரம்மா இருக்கிறான், அந்த பிரம்மாவை நான் அனுபவிக்கிறேன், அவனை நான் உபாசனை பண்றேன்ற மாதிரி. அதான் பிரம்மம், தனக்கு உள்ளே பிரம்மம் இருக்கான், அதே பண்றது. அதான் அத்வைத இதுல இருக்கிறது அது. அவதான் கைவலிய நவநீதன் கூட போட்டிருக்காள அத்வைதத்துல. என்ன என்ன அதுதான் நாங்க பிரச்சனை? ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். வெற்றி, நீங்க கேள்வியை கேளுங்க. அதான் கைவல்ய நவநீதன் அத்வைதத்துல போட்டிருக்கா. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் நான் என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது எப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு லவ்விங் கப்பல் இருக்கா, இருந்தானாக்க அவனுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சு பண்றான். அவன் அதே மாதிரி அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பண்றான். இந்த லைஃப் ரசிக்குமா? இல்லைன்னா ஒரு பொண்ணு அழகா இருக்கா, தினம் கண்ணாடி முன்னால் நின்றுட்டு மிரர் மிரர் ஆன் த வால் ஹூ இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி ஆஃப் ஆல் த சொல்ற மாதிரி இந்த வீட்டில் அவன் என்ன இருக்குமா? அது மாதிரி இன்னொன்னும் அவனுக்கு கைங்கரியம் பண்றது இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ஸ்பெஷல் திங். எப்படின்னாக்க சித்து அச்சித்து ஈஸ்வரன். சித்தோட தாழ்ந்தது அச்சித்து. நான் அச்சித்தா இருந்தாலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறார். குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிற. நான் இப்ப சித்தா அறிவுள்ளவனா மனுஷனா இருக்கேன், ஆனா இந்த சைத்தன்யம் எனக்கு வேண்டாம். அதுக்கு போல அச்சித்தா நான் இருந்துடுறேன். அச்சித்தா இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண முடியும். இப்படினாக்க உன் படியா இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ போறவர்களுடைய பக்தர்கள்லாம் நம்ம ஈசிலே போவா. எவ்வளவு பெரிய விசேஷம் அது! அது மட்டும் இல்லாம நீ ஒருத்தரையும் பார்த்து நீ சிரிப்ப, அந்த சிரிப்பை பார்க்கணும். அதுக்கு எனக்கு சைதன்யம் வேணும். சைதன்யம் எதுக்கு ஒண்ணுனாக்க, வெறும் படியா இருந்தாக்க அதுக்கு இந்த அறிவு இருக்காது. இப்போ அறிவு வெறுக்கு இருக்கும். இந்த அறிவை வச்சுக்கிண்டு அவன் என்ன பண்றான், நீ அழகா சிரிக்கிற பத்தியா, ஆஹா சிரிக்கச்சே கண்ணத்துல குழி விழுறது பாரு அப்படின்னுட்டு இதை பார்த்து நான் ரசிக்கணும். அதனால படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். அதாவது நான் அசித்தாக இருந்தாலும் கூட உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், உனக்காகவே நான் ஹெல்ப் பண்ணணும். அதான் தெருவேங்கட மாதிரி ஏதேனும் ஆவேனே, ஏதாவது ஒன்று எனக்கு தொடர்பு உன்னோட வந்து தொடரும். நான் திருவண்ண வீணாய் பிறக்கும் மிதியுடையனா ஆவேனே அப்படின்லாம் சொல்றார். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நமக்கு அச்சித்தன்மை வேணும். இந்த அச்சித்தன்மை இருந்தால் என்ன ஆகும்னாக்க உலக பொருள் ஆசை இருக்காது. என்ன கவனிக்கோ, நம்ம இந்த புக் கையில் வச்சிருக்கேன், கையில் வச்சுக்கிற புக் இருக்கே, நான் இப்போ இங்கே வைக்கிறேன், வச்ச இடத்துல அப்படியே இருக்கு.
அது என்ன சொல்றது? நீங்க வைக்காத, அக்கே விழுந்துடும், அப்படி வைக்காத, பார்க்க ஜாகிரதையா வெயி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, இங்கே வெயில் அடிக்கிறது, எனக்கு சொல்றதுன்னு சொல்லுங்க, சொல்லாது. அந்த மாதிரி உலகத்தை பொறுத்த மட்டும் அது அச்சித்தாகவே இருக்கும். ஆனா பகவானை பார்க்கறச்சே அது தானே சித்தா இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஆஹா, உங்க எஜமான் இவ்வளவு அழகா பேசுறார், இவ்வளவு அழகா சிந்திக்கிறார், இவ்வளவு அழகா எடுத்து சொல்றார், இவ்வளவு அழகா நடிக்கிறார், இவ்வளவு அழகா டிராயிங் போடுறார், அப்படி அதெல்லாம் பார்க்கும், அதெல்லாம் ரசிக்கும். அதாவது அந்த அசித்துக்கும் அவருடைய ஓனருக்கும் மட்டும்தான் அது இது வரும். அந்த மாதிரி நிலைமை கொடு. மனஜானே சொன்ன ஓம்ல மனஜான கட்சிக்கு இந்த மாதிரி ஞானம் தான் எனக்கு போகணும் எனக்கு கேட்கிறார். அதே மாதிரி கூரத்தாழ்வான்னு ஒரு உடையோட சிஷ்யர், அவருக்கு எந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் ஒரு சைவ வெறியன். அவன் என்ன பண்ணினா எல்லாத்தையும் போய் சிவாத் பரம் நாஸ்தி கையெழுத்து வாங்க விடணும். அதில் சமீரத்தை சொன்னார், நீ இவள்கிட்டலாம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர்னு இருக்கார், அவர் உத்தரத்தை வாங்கினாங்க, எல்லார்ட்ட வாங்கின மாதிரி ஆகணும். உடனே இங்கே அனுப்பிச்சு விட்டான். நல்ல வேலை வந்தபோது ராமானுஜர் அங்கே இல்லை. அதை கூரத்தாழ்வான்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் உடனே என்ன பண்ணியிருந்தாருனாக்க ராமானுஜருடைய காஷாயத்தை தான் எடுத்து அடைஞ்சிட்டு தன்னுடைய வெள்ளையை அவருக்கு சாத்தி அவரை ஊரை விட்டு சோழ மண்டலத்தை வெளியில் விடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டார். அவள்லாம் காவிரி கரை வழியாவே வெள்ளத்துடைய அந்த கரை வழியா வெளியில் அப்படியே போயிட்டா, மைசூர் போய் சேர்ந்துட்டார். இவரை கூட்டின்னு போனார். அங்கே போன உடனே ஓலையை காட்டி சிவாத் பரம் நாஸ்தின்னு எழுதி கொடு அப்படின்னு அதை இன்சிஸ்ட் பண்ண அந்த ராஜா. நல்ல சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச சித்தியா. சிவம் சிவம்னா 2 அர்த்தம். ஒன்று சிவன், மங்களங்களை செய்யக்கூடியவன். இன்னொன்று சிவம் அப்படின்னாக்கா ஆழாக்குங்கிற பாருங்க, அதாவது 1/8 மெட்ராஸ் மாஸ்டர்ல 1/8 அது சிவம். இவர் என்ன பண்ணினாக்க துரோணம் அஸ்திதி தத்பரகா. துரோணம்னாக்கா உழக்கு, 2 ஆழாக்கு ஒரு உழக்கு. துரோணம் அஸ்திதி தத்பரகா, ஆழாக்கை விட உழக்கு பெருசுன்னு எழுதி கொடுத்தார். அந்த கோபம் வந்துடுத்து. 2 பேர் கண்ணையும் பிடிங்க பாருங்க. அதுதான், நீ ஏப்பா என்ன தொடணும், நாங்கள் பிடிக்க மாட்டோம், 2 பேர் கண்ணை பிடிக்க போட்டுட்டார். அது பெரிய நம்பியும் பெரிய ராமாஜோட ஆச்சாரிய பெரிய நம்பியும் சிஷ்யர் கூரத்தாழ்வாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரசெல்லாம் பராமரிச்சதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ராமாஜர் வந்தார். இவரை கூப்பிட்டு கூரத்தாழ்வாரை கூப்பிட்டு அவருடைய ஆராதனை பெருமாள் வரதராஜன்கிட்ட போய் கேளும், உங்களுக்கு கண் தரணும்னு கேளும் அப்படின்னு. அது போனார், முதல் தரம் போனார். போயிட்டு பேசாம வந்துட்டார். கேட்டீரான்னா அவர் கேட்டார், வரதராஜன்கிட்ட போய் எனக்கு கண்ணு வேணும்னா கேட்கணும், பரமதம் வேணும்னா கேட்கணும், இது கேட்கறதுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு விட்டார். அவர் 2வது இன்சிஸ்ட் பண்ணா போயிட்டு வரணும் விட்டார். முடியாதுன்னு விட்டு போயிட்டு இதே மாதிரி திரும்பி வந்துட்டார். 3ஆம் தரம் வரைச்சே இது என்னுடைய ஆணை கேளு அப்படின்னு அவர் அங்கே போனார். வரதராஜா, நீ கண்ணு வேணும், எதுக்குன்னாக்க உன்னையும் உன்னுடைய ஆச்சாரியனை பார்க்கறதுக்கு மட்டும் கண்ணு வேணும், மற்றதுக்கு வேண்டாம் கண்ணு அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி நம்முடைய உடம்பானது எதுக்கு உபயோகப்படணுமோ அதுக்கு மட்டும் உபயோகப்படணும். கைகாலெலாம் வந்து கரண கலையவரங்களை கூட அவன் தான் கொடுத்துருக்கான். மேலருக்கே சாமி கரண கலையவரங்களை அவன் தான் கொடுத்துருக்கான். அப்போ அதனால நம்ம வந்து நம்முடைய உடம்பு எல்லாம் உடல் பொருள் ஆவிகளும் இல்லையா, எல்லாமே அவனுக்காகவே இருக்கணும். அதை நிரூபிச்சு காட்டினார் கூரத்தாழ்வான். அந்த மாதிரி இங்கேயும் அதான் ஆகுது. இப்போ அந்த மாதிரி ஆதிவாயிகர் நிறுவனங்கள் யாரெல்லாம் தன் ஆத்மா அவனுடைய பரமாத்மாவோட பகுதி அப்படின்னு நினைக்கிறாளோ அவ வேற. அது இல்லாம பரமாத்மா இப்படி இருப்பா அப்படி இருப்பா நினைச்சிருப்பாங்க. அவ முழுக்க பரமாத்மாவை அடையிறதுங்கிறது கஷ்டம். அவ என்ன பண்றா, பரமாத்மா உபாசனம் பண்றாதான். ஆனா
அவள்லாம் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு பிரம்மலோகத்திலிருந்து அங்கேருந்து போய் பரமாத்மாவை அடைகிறா. எப்போ? பிரளய முடிவில். ஆனால் இங்கே இருக்கிறவர்களுக்கு யாரெல்லாம் பிரபத்தி பண்ணினாலோ, யாரெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி பக்தி பண்ணாலோ, அவளுக்கெல்லாம் தேகாவசானே மோட்சம். தேகாவசானம்னாக்க தேகம் அழியும் போது அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடுறது அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். இது புரியுறதா? சுவாமி புரியுறது சுவாமி. நம்ம இந்த புக் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா சுவாமி? ஏன்னா அது எப்படி ரொம்ப டயர்டா இருக்கேன்னு தோன்றது. நம்ம புக் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாமே சுவாமி? ஏன் என்ன மாதிரி டயர்டா தெரியுதா? ஆமாம் சுவாமி, ரொம்ப உங்க வாய்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஃபீபிளா இருக்கு. கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி தெரியுது சுவாமி. அப்படியா? ஆஹ் எனக்கு அந்த மாதிரி தெரியல. சரி, ப்ராபபிளி நீ சப்ஜெக்ட் கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். பெட்டர். அப்படி இல்ல சுவாமி, அப்படி இல்ல சுவாமி. கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். சப்ஜெக்ட் வந்து நல்லா புரிஞ்சது சுவாமி, போர் எல்லாம் அடிக்கல. பட் தேவருடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லோவா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, போகட்டும். இப்போ இது மட்டும் சந்தேகம் கேட்டுடுங்க. வெற்றி சுவாமிக்கு ஏதோ ஒரு அந்த கைவல்யத்துல கொஸ்டின் கேட்டு இருந்தார், அதனால கேட்கலாமா? கேளுங்க. வெற்றி. சுவாமி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வித்தியைகள்லாம் படிக்கும்போது பிரம்மத்தை வந்து யாரு உபாசிக்கிறாங்களோ, பிரம்மத்தை அடையணும்னு யார் உபாசிக்கிறாங்களோ அவங்க பிரம்மத்தை அடையிறாங்க. தாழ்ந்த பலன்களை எதிர்பார்க்கறவங்க அங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இங்க வந்து பார்க்கும்போது பிரம்ம வித்தியிலேயே கூட 2 டிஃபரன்ஸ் வர்ற மாதிரி இருக்கு திரும்பவும். அதாவது இந்த கைவல்ய சிந்தனை, தத்கிருத நியாயத்துப்படி கைவல்ய சிந்தனை உள்ளவங்க வந்து அங்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ ஆனா அவனும் பிராண வித்தியை பண்றான், பூம வித்யா பண்றான், எல்லாம் பண்றான். ஆனா அங்க இப்போ வந்து இவங்களும் அச்சிஷ்ல தான் போய் ஆகணும். அச்சிஷ்ல போறவங்களே பிரம்மத்தோட பிரம்மா வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு செட்டு நின்னுக்கிறாங்க, அப்புறம் பிரம்மத்தை நோக்கி போறவங்க ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி 2ஆ இருக்கிற மாதிரி தெரியறது. ஆமா, எஸ் ஆக்சுவலி பிரம்மத்தை இப்ப என்னால சுவாமி என்னுடைய ஆத்மாவை பிரம்மமா நினைக்க முடியல என்னால. இப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு தெரியல, ரங்கநாதன் தெரியல இல்லையா? ரங்கநாதன் தான் பிரம்மம் நான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் திருப்பி ரங்கநாதனே நினைச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகுது? இது அவனுடைய ஒரு பகுதியாக இருக்கு. அப்படி இல்லை, இந்த ரங்கநாதன் தான் பிரம்மம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மனசுல வரணும். அப்படி வரச்சே அது பிரம்ம உபாசனமாக, நேர பிரம்ம உபாசனமாக இருக்கு. இப்படி பண்றச்சே பார்த்தீங்கன்னாக்க பிரதிகாலம்பனமாக ஆகுது. பிரதிகாலம்பனம்னாக்க பிரம்மத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம பிரம்மமாக நினைச்சு உபாசனம் பண்றதாக ஆகுது. அதுக்காகத்தான் சொல்றது, திருப்பி சொல்றச்சே நம்ம சாட்சாத் பிரம்மம் இவனே. இங்க அநேகமா இந்த அர்ச்சனைகள் முடியச்சே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க பரபிரம்மனே நமஹா அப்படின்னு சொல்லி முடிப்பா. பரபிரம்மம் இவன் தான் அப்படின்னு இருக்கும். ரங்கநாதன் நினைச்சுக்காதே, இவன் தான் பரபிரம்மம். அதாவது நம்ம மனப்பாங்குக்கு ஏற்ற மாதிரி அது அமையிறது. இன்னொரு மனப்பாங்குக்கு என்னன்னாக்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் போய் இங்கே நான் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டேன். வேலை செஞ்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒருத்தருக்கு வேலை செய்யறதுல சிரமமா இருக்கு, செய்ய மாட்டேன், விட்டு நான் பாட்டுக்கு உண்டு, என் வேலை உண்டு, நான் தனியாக விட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறவா இருக்க. நான் பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது. நான் என்னுடைய ஆன்மா அதுக்கு ஞான ஆனந்தம் உண்டு, அதை அனுபவிச்சுக்கிறேன். அது எப்படின்னாக்க, நீங்க மின்மினி பூச்சி பார்த்துருக்கீங்களா? குளோபம். இந்த மின்மினி பூச்சி என்ன பண்ணுனாக்க, எஸ்பெஷலி முருங்கை மரத்துல பார்த்தீங்கன்னாக்க நிறைய இருக்கும். சில சமயம் முருங்கை மரம் முழுக்க அது இருக்கும், பார்க்கறச்சு அந்த மரமே அதை ஒளி விடுற மாதிரி தெரியும். ஆனா எத்தனை மின்மினி பூச்சி இருந்தாலும் இந்த சூரியனுடைய ஒளிக்கு ஈடாகுமா? மின்மினி பூச்சி நான் ஒளி விடுறேன்னு பெருமையா பேசிக்கலாம், ஆனா ஆகுமா? ஆகாது இல்லையா? அதே மாதிரி எனக்கு இதுவே போரும், அது போல போட்டோம். நிறைய பேர் நல்ல புத்திசாலிகள் படிக்கிறா. சில பேர் என்ன 10th மட்டும் படிச்சுட்டு நிறுத்திடுறா இல்லையா? 12th மட்டும் படிச்சுட்டு நிறுத்திடுறா இல்லையா? அவளுக்கு எல்லா வசதிகள்லாம் இருந்தாலும் கூட இன்னும் படிக்க விருப்பம் இல்லை.
அப்படின்னு பண்ணிடுறா இல்லையா? ஏன் அப்படின்னா there is known only to them. நம்ம சொன்னாலும் அவளை கேட்கறதுக்கு அது கஷ்டமா இருக்கும். அது மாதிரி அப்படி இல்லாம இதெல்லாம் முழுக்க தெரிஞ்சுக்கணும், இனி இதுல ஃபால்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட முயற்சி பண்ணி போறவா எத்தனை பேர் இருப்பா கடைசி மட்டும். ஆக்சுவலி ஒருத்தருடைய நோக்கம் என்னவா இருக்கணும், ஏதோ ஒரு ஃபீல்டில் டாக்டரேட் மட்டும் போகணும்னு இருக்கும். படிக்கிறதுக்குலாம் என்னவா இருந்தது, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், படிப்பு 2ஆம் வருஷமாக வச்சுக்கிட்டு வேலை கிடைக்கிறது முக்கியமாக வச்சுன்னு போன்றது. இப்போ ஓரளவுக்கு அப்படி இல்லை, நல்லா மேலே மேலே படிக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி வருது, வசதியும் இருக்கு இப்போ. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில யூ வில் பி புஷ் டு தட் திங். அப்போ நினைக்கிறேன் ஒன்றும் வேண்டாம்ப்பா, இன்னுமே அம்மா வயத்தில் பிறக்க வேண்டாம், நான் என்ன அனுபவிச்சு நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கைவல்யம் இருக்கான் இல்லையா? ஆனால் அவனுக்கு இந்த கைங்கரியத்தில் ருச்சி தெரியறதில்லை. கைங்கரியத்தில் ருச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு கோயிலில் போய் பெருமாள் ஏழை பண்ணுங்க தான் தெரியும். அவனுக்கு திருமஞ்சனத்துக்கு எல்லாம் வேண்டியதை எடுத்து கொடுத்தா தான் தெரியும். குழந்தை திருமஞ்சனம் பண்ணா தான் தெரியும். அடியருக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் இந்த திருப்பாணாள் சந்தியில் பார்த்தீங்க இல்லையா, பெரிய ஆஞ்சநேயர் இருக்காரு பாருங்க. அந்த ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 5 பேர் வேணும் அதுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு. அதில் நான் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால பின்னால் ஸ்டூலை போட்டு நின்றுட்டு மேலே தலையில் விட முடியும் தீர்த்தம். அது பண்ணுறச்சே நான் நிச்சயமாக மேலெல்லாம் இதெல்லாம் விழும், இந்த தீர்த்தமெல்லாம் வரும். அதில் பால் தயிர் வகைராக்கள் எல்லாம் விழும். அது தவிர்த்து நிறைய கரப்பாம்பூச்சி இருக்கும் பின்னால். இது எல்லாத்தையும் வரட்டிவிட்டு அப்புறம் பண்ணணும், அதில் அடிக்கப்படாது. இதெல்லாம் பண்ணுறச்சே அன்னைக்கு பண்ணிட்டு வந்தோம்னாக்க மனசில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் கைங்கரியம் பண்ணாக்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஹெல்ப் பண்ணி அவருக்கு நல்லது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு படிப்புக்கு பண்ணி கொடுத்து அந்த குழந்தை ஏதோ 12th பாஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுனாக்க நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம குழந்தையா அந்த மாதிரி இது எல்லாத்தையும் இன்னொருத்தருக்கு பண்ணக்கூடியதில் நம்ம திருப்தி அடைஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் உண்மையான மகிழ்ச்சியே இருக்கும். அந்த மகிழ்ச்சி நமக்கு சாதாரண மனுஷனுக்கு பண்ணுறதுக்கே இப்படி இருக்கிறதுனால இவனுக்கு பண்ணுறதுக்கு எப்படி இருக்க முடியும் பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தவங்க. யாரும் நர்ஸ் எல்லாம் இருக்கா பாருங்க, அவள் எல்லாரையும் கோவில் வச்சு கும்பிடணும். நமக்கு எவ்வளவு அசிங்கமான எல்லாத்தையும் அவன் செஞ்சு தர இல்லையா, ஒன்றும் பாக்கி இல்லாமல் அறுவறுப்படாமல் பண்ணுறாளோ. இந்த மாதிரி இருக்கிறவள்லாம் நிச்சயமாக அவளுக்கெல்லாம் அடுத்த பிறகு இருக்குன்னு நினைக்கல. அந்த மாதிரி பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணுறதே நோக்கமாக வச்சுட்டு இருந்தோம்னாக்க நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இதுதான் சொல்லுங்க, பற்றி ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க பற்றி. இப்போ ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு, கிருஷ்ணருடைய அந்த அதுல இப்போ குலசேகரோட ராமனை தவிர வேற யாரும் வழிபடல. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து பிரம்மம் இவன் பிரம்மத்தின் ஒரு பகுதி அப்படின்னு இல்லாம இவன் பிரம்மம் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவங்க அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆமா, அப்படி இல்ல அப்படின்னா சங்கரர் சொன்ன மாதிரி சகுன பிரம்மத்தை அடையிற மாதிரி இருக்கு இப்போ. அதான் இவன் தான் பிரம்மம், இவன் தான் பிரம்மம் நல்லா தெரியுது. இவன் தான் பிரம்மம் தெரிஞ்சுதான் வழிபடுறான். பிரம்மத்தை கண்ணனா இருக்கிற ரூபத்தில் வழிபடுத்தி எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, பிரம்மத்தை ராமனா இருக்கிற ரூபத்தில் வழிபடுத்தி சௌரியமா இருக்கு எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிறான். ஏன்னா எந்த ரூபம் அவனுக்கு ஒத்துக்கும். ஆனா அந்த பிரம்மம் அந்த ரூபம் அல்டிமேட்டா பிரம்மன் தான் அப்படிங்கிற இருக்கும். இல்லை ராமன் மட்டும்தான். அதுக்கு நல்ல உதாரணம் யாருனாக்க ஆஞ்சநேயன். ராமர் என்ன பண்ணியிருந்தாருனாக்க தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளச்சு எல்லாரையும் அயோத்தியாவில் உத்தர பாக்கி இல்லாம எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போனார். ஆஞ்சநேயனை கூட்டார், நான் வரலேன்னு விட்டார். ஸ்னேகோமி பரமராஜன், சுவாமி உங்கள்கிட்ட நிறைய எனக்கு பிரியம் இருக்கு, ஆனால் இங்க ராமனாக சீதாராமனாக பார்த்த உண்மை அங்க போய் 4 கையோட
ஸ்ரீ பூமி நீலாதேவியோட பார்க்கறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அது வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்ட்டு. அதனால எப்போ இருந்தாலும் ராமநாமத்தை சொல்லிட்டு நான் இருக்கேன், அது போறேன் எனக்கு. நல்ல இதுக்கு கைவல்யத்துக்கு அது ஒரு உதாரணம், அவர் ஒரு உதாரணம், ஆஞ்சநேயன் ஒரு உதாரணம். அதான் இப்ப கைவல்யம் பண்றவன் வந்துட்டு பிரம்மாவோடய திரும்பிடுறான். என்ன பண்றான், தான் வேற பிரம்மம் வேறதான். ஆனா என்னன்னாக்க எனக்கு நான் பிரம்மத்துக்கிட்ட போயிருந்து பண்ண தேவையில்லை, என் மனசுல நான் எதுவும் நினைச்சுட்டு இருக்கேன், அதையே நான் பண்றேன். அதனாலதான் ஒவ்வொரு ராமாயணம் நடக்கிற இடத்துலையும் அங்க ஆஞ்சநேயன் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி நான் எங்கெல்லாம் ராமகதை நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருந்து உட்கார்ந்துட்டு இருப்பார் அப்படின்னு தெரியாது. இப்போ இது நம்ம வந்து சரணாகதி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசினோம். இப்போ கடைசியில சர்வீஸ்ல வந்து நிக்கிறதே, சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்ற மாதிரியோ அது மாதிரி இருக்கு. அப்புறம் பிரம்மம்ங்கிறது எங்க பார்த்தாலும் இருக்கு, எல்லாத்துலயுமே பிரம்மம் இருக்கு. ஈவன் அச்சித்துல கூட பிரம்மம் இருக்கு, எல்லா மனுஷங்கள்ல இருக்கு, என்கிட்டயும் இருக்கு, அங்க இருக்கு. நம்ம வச்சிருக்கிற அதனாலதான் நம்ம வீட்டுல வச்சிருக்கிற போட்டோ சாமி என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அதுவுமே பிரம்மம். அதுவே ஒரு அவரே தான் இங்க இருக்கார், வைகுண்டத்துல இருக்கிறவர் இங்க இருக்காருன்னு நினைச்சுட்டு வேண்டிங்கோ அப்படின்லாம் அப்படிதான் நம்ம பார்த்துட்டே வந்தோம். சரணாகதி பண்ணாலே போறோம்னு வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா கைங்கரியம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டைவர்ட் ஆகுறது. கைங்கரியத்துக்கு நாங்க எங்க போறது? கைங்கரியம் எல்லாம் எங்க போறது? ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்கு உங்க தகப்பனார் ரொம்ப பிடிக்கும், தகப்பனாரோட போட்டோ வச்சிருக்கீங்க, அவர் உங்களால மறக்கவே முடியல, என்ன பண்றீங்க? அவருடைய ஒவ்வொரு நாளும் பார்த்து அவருக்கு வந்து ஒரு மாலை போடுறீங்க. அவருடைய பிறந்த நாளைக்கு இல்லை பறவை வச்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதை பண்றீங்க, ஒரு இதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்றீங்க. இதெல்லாம் என்ன ஆகுது? அவர் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை காட்டுறது. அதே மாதிரி நமக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒன்றும் பிரம்மன் தான். அந்த பிரம்மத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? கைங்கரியம் பண்ணணும். அதனால அதுக்கு எந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஸோ வைஷ்ணவனுக்கு முக்கியமான குணம் என்னன்னாக்க பர துக்க துக்கித்துவம். அதான், அதாவது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ங்கிற மாதிரி பர துக்க துக்கித்துவம். யாரோ ஒருத்தன் இதுக்காகவும் அழுதானா கூட ஐயோ ஏன் அழறான் அப்படின்னு தோணணும். நம்ம கொல்ல வந்தானே கூட நம்ம கொல்ல போறியா, இந்த ஒன்றுக்கும் ஒன்று இஷ்டப்படி அப்படிங்கிற அளவுக்கு மனத்தன்மை நமக்கு இருக்கணும். நமக்கு ஏன்னா அவனும் பிரம்மம், அவங்களை உபயோகப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே அதுவும் பிரம்மம். அதனால இது பண்ணிட்டு போட்டுமே எப்படி இருந்தான்னு அப்படிங்கிற அளவுக்கு பிரம்மனால் ஏகப்பட்டு தானே செய்யறான், அவன் செஞ்சுட்டு போட்டுமே, அது ஒரு சந்தோஷம் தருமான பண்ணட்டுமே அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரம்மமாக பார்த்து எந்த ஒரு இயற்கையும் சிதைக்காம நமக்கு வாழறதுக்கு எவ்வளவு அனுமதி உண்டோ அதே மாதிரி இருக்கக்கூடிய பூச்சி புட்டுகளும் வாழறதுக்கு உரிமை உண்டு. நம்ம அதுக்கு நமக்கு இடைஞ்சல் பண்ணும் அப்படின்னாலுடைய அதை நம்ம அடிச்செல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்காக அவரை பாம்பு வந்து நம்ம அடிக்காம இருக்க முடியுமா? நம்ம என்ன பயம்தான், நமக்கு இன்னும் இரண்டா பயம். நம்ம எங்கேயாவது ஒழிஞ்சுன்றது நம்ம கடிச்சு வச்சு என்ன பண்றது அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் அதை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் விரட்டுறது, அதுக்கு இந்த இதெல்லாம் அந்த என்னது இந்த ஸ்ப்ரே வகைராக்கள் போடுறது அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். நான் நார்மலாக போடுறது இல்லை. இது அதில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் நிறைய இருக்கு, அது பாட்டு இருந்துட்டு போட்டு விட்டுறது. அதெல்லாம் அதுவும் பிரம்மன் தான். அது என்ன பாவம் பண்ணித்தோ இந்த இடத்துல இந்த பிறவி எடுத்திருக்கிறது, அவ்வளோதான். நமக்கு நம்ம என்ன பண்ணி புண்ணியம் பண்ணமோ இந்த மாதிரி மனுஷனா பிறந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவனுக்கு வேண்டியது. அங்கே போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவன் காலை பிடிச்சி விடணும், அவனுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து தரணும், அவனுக்கு பட்டாடைகள் வாங்கி சாத்தி விடணும், இதெல்லாம் பண்ணணும். பண்ண போறோம்னு எனக்கு பெருமாளுக்கு அலங்காரம் படிச்சே பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு நசிச்சு பண்ணுவா தெரியுமா? அந்த மாதிரி பண்ணணும். சுவாமி, இன்னொரு கேள்வி. இப்போ நம்ம பார்த்ததுல வந்து பிரம்மத்தை நேரடியா உபாசிக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து அர்ச்சிஷ்ல பிரம்மத்தை போய் அடையிறான். அது இல்லாம சொர்க்க போகங்கள் அனுபவிக்கிறவன் வந்து இன்பத்தின் மேல அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன் சொர்க்கத்தோட திரும்பிடுறான் அப்படின்னு சொன்னோம்.
இப்போ அது இல்லாம பிரம்மா வரைக்கும் போயிட்டு வர ஒரு டீம் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுது. இப்ப 3 பேர் ஆயிடுறாங்க. ஆமா ஆமா. அர்ச்சிஸ்ட்ல 2 பேர் போறாங்க. அதுல ஒருத்தவங்க தான் பிரம்மத்தை போய் அடையறான். இன்னொருத்தவன் வந்து கைவல்யாத்தியா, ஆமா, அவன் வந்து கிட்டத்தட்ட சகுன பிரம்மத்தை அடைஞ்சிட்டு வர்ற மாதிரி வந்துடுறான் அவன். ஆமா ஆமா. ஓகே. மொத்தம் 3 ஆயிடுது. 4 ஆயிடுது. 4 வந்து 4வது வந்து அந்த யமபட்டணத்தை அடையிறவன். எப்படி வச்சுக்குவோம், யமபட்டணத்தை அடையணும் சொர்க்கத்தை அடையணும் ஒரே தான். அவன் என்ன பண்ற, லௌகீகமா இருக்கிறத விரும்புற, லௌகீகமா இருக்கிறத நியாயமான வீடு அடையணும்னு நினைக்கிறவா, அதுக்காக முயற்சி பண்ணி யாக யஜ்யங்கள் பண்ணி பெருமாளை வீடு அடைகிறவா அவள சொர்க்கம் போறான். இதே லௌகீகத்தில் இருக்கிறத வேண்டி அடாத வழியில பண்றவார்கள் அவன் நரகம் போறான். சரியா? ரைட்டு. அது இல்லாம பிரம்மத்தை அடையணும்னு நினைச்சு முயற்சி பண்றா, அவ என்ன பண்றா, அவளுக்கு என்ன தெரிகிறதோ பிரம்மம் அதை உபாசனை பண்ணிட்டு இருக்கா. அது உபாசனை பண்ணிட்டு இருக்கா வந்து பிரம்மாவை போய் அடையிறா. பிரம்மா கூட அதுக்கு மேல போய் அடுத்தவா என்ன பண்றா, விஷயம் தெரிஞ்சு எனக்குள்ள பிரம்மம் இருக்கான், என் ஆத்மாவுக்குள்ள தகராகாசத்துல பிரம்மம் இருக்கான் அப்படின்னு அந்த பிரம்மத்தையும் உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவா. இல்லைன்னா தன்னுடைய கடமையோட ஒழுங்கா பண்ணிட்டு இந்த கடமை எல்லாம் அவனுக்கு போய் சேர்றது அப்படின்னு. இங்க கௌதாச்சார சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன் கடமைகளை அதையும் விடவே மாட்டார். அவருக்கு இதுக்கு அங்க என்ன சொல்லுவார், நாராயண சுவாகானாக்க, அதாவது அக்னே சுவாகானாக்க அக்னே சுவாகா ஸ்ரீமதி நாராயண சுவாகா அப்படின்னு சொல்லி தான் விடுவார். அந்த மாதிரி அதனால எந்த பலனும் இல்லாம ஆனா பண்ண வேண்டிய கடமை எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அவ ஒரு வகை. இவா 2 பேரும் நேர பிரம்மத்திலே அடைகிறான். ஆனா ஒருத்தர் வந்து பிரம்மத்துல டைவனால் தான் போறாங்க, ஆனாலும் அங்க போய் கைங்கரியம் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருந்தா போறோம் அப்படின்னு நினைச்சான்னாக்கா கைவல்லி இருக்கும். அவன் வந்து கல்ப முடிவுல கூட பிரம்மத்தை போய் அடையறது இல்ல. அதைத்தான் சொல்றனாக்க அந்த ஒரு நிலை வந்து மோசமான நிலை, விசிஷ்டாத்வைத பரமா சொல்லணும். ரொம்ப மோசமான நிலை உண்டு. உங்களுக்கு முன்னால பிஏ ஹானர்ஸ்னு ஒரு டிகிரி இருந்தது. நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து 3 வருஷம், 2 வருஷம் பிஏ, 2 வருஷம் எம்ஏ, 4 வருஷ பாடத்தை 3 வருஷத்துல படிக்கணும். அந்த பரீட்சையை எழுதச்சு அதுல மொத்தம் 6 பேப்பர். 2 பேப்பர் எழுதின உடனேயே நம்ம சரியா எழுதலைன்னாக்க வித்ட்ரா பண்ணி தந்தி கொடுத்துடணும். இல்லைன்னாக்க அதுல ஃபெயில் ஆனாக்க யூ ஆர் நைதர் பிஏ நார் எம்ஏ. திருப்பி பரீட்சை எழுத முடியாது, ஒரே இடம் தான், ஒரே அட்டம் தான். அந்த மாதிரி அது எது கைவல்யங்கிறது. கைவல்யத்துக்கு போயாச்சானாக்க அப்புறம் வேற எதுக்கு நம்ம லாயக்கு இல்லை. வேற டவுட்ஸ்? கைங்கரியத்தை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காகத்தான் அப்ப நம்ம தத்கிருத நியாயத்தை பேசுறோம் இல்லையா? அப்போ முக்தி அடைந்த ஒருவன் அங்க போய் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை பண்ணுவான். ஆமா, இங்க அப்படின்ற நோக்கமே இதுதான். கைங்கரியம் சொல்றீங்கன்னாக்க நமக்கு எத்தனை வேரியஸ் கைங்கரியம் கொடுத்துருக்கா பாருங்க. கோவில் அர்ச்சகம் பண்றது ஒரு கைங்கரியம் இல்லையா? மடப்பள்ளியிலிருந்து பண்றது ஒரு கைங்கரியம். பெருமாளுக்கு திருவஞ்சன தீர்த்தம் வகைராக கொண்டு வந்து ஒரு கைங்கரியம். கோவிலை பெருக்கி கூட்டுறது ஒரு கைங்கரியம். இது எல்லாத்தையும் விருப்பத்தோட நான் பிரம்மத்துக்காக பண்றேன்னு பண்ணினானாக்க எல்லாருக்கும் நேர மோட்சம் உண்டு. அவ்வளவும். அதே மாதிரி உலகத்துல பாகவதாளுக்கு, திருமால் அடியார்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் பண்றா பாருங்க கைங்கரியம். நீங்க இந்த பண்டரிபுரம் பார்த்துருக்கீங்களா? பண்டரிபுரத்துல அந்த ஆடி ஏகாதசி நினைக்கிறேன், அதுக்கு பெரிய கும்பல் போகும். நிறைய பேர் காலில் வந்து எந்த விதமான செருப்போ இருப்போ இல்லாம நடந்து போவா. நூற்றுக்கணக்கான பேர் நடந்து வருவா. அவளுக்கு இந்த சந்திரபாகா நதிக்கரையில சில பேர் காத்துட்டு இருப்பா. நடந்து வந்திருக்காளே கால் வலிக்கு, அவ காலுக்கு எண்ணெய் போட்டு மாலிஷ் பண்ணி விடுவா. கொஞ்சம் கூட அதனுடைய இதை பார்க்காம
அப்படிப்பட்டவர்களே அது ஒரு பெரிய கைங்கரியம். இது இப்போ பத்ரி யாத்திரை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால போயிருந்தேன். அங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க அப்போ போட்டு இது சப்பாத்தியோ ஏதோ பண்ணிட்டே இருக்கா. யார் போனாலும் போய் தானா போய் சாப்பிடலாம். அது ஒரு கைங்கரியம். இந்த மாதிரி அடியார்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது ஒரு கைங்கரியம். அது மட்டும் இல்லாம யாரையும் மனசாலையும் உடம்பாலையும் ஊறுபடுத்தாம இருக்கிறது ஒரு பெரிய கைங்கரியம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. சில பேருக்கு லேசா சொன்னாலே மனசு உறுத்தும், சில பேருக்கு 1000 சொன்னாலும் உறுத்தாது. அந்த மாதிரி கைங்கரியம் அதுவும் உண்டு. அதனால அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவாளால் நமக்கு என்ன ஆகும், நம்ம எப்படியோ அதை மாதிரி தான் இவாளுக்கு நம்மளால முடிஞ்ச மட்டும் நல்லது பண்ணுவோமே, கெடுதல் பண்ண வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பாருங்க, அது ஒரு பெரிய கைங்கரியம். கூடிய மட்டும் பிரத்தியார் கேடு நினைக்காம இருக்கணும். சரி இல்லையா? பிறன்கேடு தன்கேடு தானே வரும். ஒரு திருக்குறள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இந்த சேரும். அதனால உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பிரம்மத்தினுடைய பகுதி அப்படின்னு பார்த்து, அதனால எதையுமே எந்த விதமான ஊரும் பண்ணாம இருக்கிறது பாருங்க, இது ஒரு பெரிய கைங்கரியம். பட் அதுல நீங்க சொல்றபடி கிரிட்டிக்கல் என்னன்னா, அந்த கைங்கரியம் வந்து பிரம்மத்துக்காக செய்யறன்ற மாதிரி செய்யணும்ன்றதுதான். அதான் நான் மண்ணிங்கிற என்ன இருக்கக்கூடாது. ஒரு கிராமத்து கோவில் விளக்கு எல்லாம் இருந்துதான், விளக்கு போடுறேன் பேர் வழிட்டு ஒரு பெரிய டியூப் லைட் வாங்கி போட்டார். இந்த டியூப் லைட்ல தம் பேரை பெருசாக எழுதிட்டார். அதில் வெளிச்சம் வரவே இல்லை, வெளியில பெயிண்ட்னால எழுதினால அழிஞ்சு போயிருந்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒன்றும் நம்ம பேர் நிலைநிறுத்துறதுக்காக இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு அந்த அந்த அவனுக்காக பண்ணக்கூடியதா இருக்கணும். சொல்றா இல்லையா, பாரதியார் சொல்ற இல்லையா, அன்ன சத்திரம் 1000 கட்டல் ஆலயம் 10,000 நாட்டல், இன்னருங்கரி சுவனைகள் செய்தல் இனிய நீர் தன் சுனைகள் ஏற்றல், அன்ன சத்திரம் 1000 கட்டல் ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாரும் பெயர் விளங்கி ஒளிர் நிறுத்தல். பெயர் விளங்கி ஒளிர் நிறுத்தல். அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு பையனை கூப்பிட்டு அவனுக்கு ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுத்து அவனை முன்னுக்கு வர பண்ணினாக்க திரும்ப நன்னா திருப்தி ஆறான். அது ஒரு பெரிய காரியம். அது அவளுக்கு படிப்பு சொல்லி தருது, அவளுக்கு வேண்டிய பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் பண்ணினோம்னா ரொம்ப நல்ல காரியம் அது. ஏன்னா நம்மளால நேரம் போய் சொல்லித்தர முடியாது. வசதி இல்லாத எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா, அவளுக்கு எல்லாரும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. எல்லாமே கிட்டத்தட்ட உபாசனம் மாதிரியே வருது. இப்ப கைங்கரியமும் உபாசனம் ஆயிடுது. உபாசனம் தான் இது, உபாசனம் தான். உபாசனம். நான் இவாள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் மனசார நினைக்கிறேன், மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒத்தரும் கெட்டு போகக்கூடாது, அவ்வளவு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பாருங்க. அதுதான் கடைசி மட்டும் சீதை என்ன பண்றா, ராவணனுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை புத்தி சொல்றா. பைத்தியக்கார பையன் சீதை மாதா, ராவணன் ஒரு பிள்ளை தானே, இந்த மாதிரி அழியறானேங்கிறதுக்காக, இந்த ஊர்ல நல்லவா யாருமே இல்லையா, யாரும் நல்லது சொல்றது இல்லையா உனக்கு, நீ சொன்னா நீ யாரும் கேட்கறது இல்லையா, நீ இப்படி இருக்கியே, இந்த மாதிரி இருக்கிற தப்பு. வேற ஒன்றும் வேண்டாம், ராமன் காலில் விழ வேண்டாம், நீ கையை நீட்டு போகணும். மித்திர பாவேன்னு சம்பிராப்தே, நான் உன் நண்பர் சொல்லிட்டு போ, உன்னை காப்பாற்றுவான், இன்னும் விட்டுற மாட்டான், கைவிட மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதெல்லாத்தையும் தாண்டி அந்த மூர்க்கனுக்கு அவனுடைய மால்யவான், அவனுடைய ஒரு மாமனார், அவனுடைய மனைவி தானியவாளினுடைய அப்பா மால்யவான், அவன் எவ்வளவோ சொல்றான், கேட்கல. அவன் சொல்றான், என்னை இருபளவா பிறந்தாலும் கூட ராமனை நோக்கி விழாது உடம்பு, அடுத்தவங்க தான் விழுவான் எனக்கு அப்படிங்கிறான்.
அதனால நல்லது எதுவும் செஞ்சா சுவாமி நிச்சயமா நல்லது, நல்ல பலன் இருக்கு. இது நான் அடியன் பிராக்டிக்கலா இதாக கண்டதுதான். பாருங்களேன், எனக்கு ஆக்சுவலா யார் இருக்கா? ஒருத்தரும் இல்லை. இத்தனை பேர் வந்து பாத்தீங்களே, எவ்வளவு பெருமையா இருந்து தெரியுமா எனக்கு. அதை தவிர்த்து அங்க இங்க போறோம், எல்லாரும் பார்த்து ஒருத்தர் உங்களுக்கு உடம்பு சொல்லாமே அப்படின்னு கேட்குறேன். சாதாரண போச்சு எனக்கு முன்ன பின்ன தெரியாத கூட உடம்பு சரியில்லாம உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டு போறேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க, நமக்கு வந்து நம்ம யாருக்கு கெடுதல் நினைக்கலனாக்க நிச்சயமா மற்ற பேர் நம்ம நல்லா ரெஸ்பாண்ட் பண்றான்னு நமக்கு தெரியறது. நமக்கு சரி, வேற ஏதாவது டவுட் ஒன்றும் இல்லையா? ஆழ்வார் எம்பெருமான் அர்ஜியர் திருவிழை சொல்லணும், ஆச்சாரியன் திருவிழை சொல்லணும். தஸ்மை ராமானுஜாரியாய் நம பரமயோகினை ஸ்மிருதி சூத்ராணா அந்த